أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்ஆ தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காக இந்த ஜும்ஆ நிகழ்வின் ஒரு அங்கமாக திகழும் ஜும்ஆ உரையை செவிமடுத்து விழிப்புணர்வையும் ஈமானிய புத்துணர்வையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய திருப்பெயர் துதிக்கப்படுகின்ற இந்த தொழுகை கூடத்தை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜும்ஆவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திருவசனம் என்பது குர்ஆனுடைய 51வது அத்தியாயம் சூரத்து தாரியாத்திலே இடம்பெறுகின்ற 56வது வசனம். அல்லாஹ் அதன் வாயிலாக குறிப்பிடுகிறான், வமா கலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் அவர்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக தவிர நான் படைக்கவில்லை. நான் ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் படைத்திருக்கிறேன் என்றால் அதனுடைய முதல் நோக்கம் என்பது என்னை வணங்க வேண்டும் என்பதுதான் என்று அல்லாஹ் அந்த திருவசனத்தின் வாயிலாக சொல்கிறார். அதற்கு அடுத்த வசனத்திலேயும் அல்லாஹ் சொல்றான், வமா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின். அவர்களிடத்திலிருந்து உணவை நான் நாடவில்லை. வமா உரீது அன் யுத்இமூன். அவர்கள் எனக்கு ஊட்ட வேண்டும் என்பதையும் நான் நாடவில்லை. ஒன்னு இருக்கிறது கேட்கிறது, இன்னொன்னு இருக்கிறது கேட்பதற்கு முன்னால் நாடுவது. நான் அவர்களிடத்துல உணவு ஊட்டிவிட வேண்டும் என்பதையும் கேட்கவில்லை, நல்லா சொல்லல, நாடவே இல்லை. நமக்கு நாட்டம் அது அல்ல. இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக். ஏன் அல்லாஹ் உணவை நாடவில்லை என்றால் அவன்தான் படியளக்கக்கூடியவனாக இருக்கிறான். துர்கூவத்தில் மதீன், எல்லா பலங்களுக்கும் சொந்தக்காரனாக உறுதிமிக்கவனாக அவன் இருக்கிற காரணத்தினால
உங்களிடத்தில் இருந்து தனக்கு தேவை என்று அல்லாஹ் கோரிக்கை வைக்கவில்லை. உங்களுடைய படைப்பினுடைய நோக்கத்தை, காரணத்தை உங்களுக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறான். நமக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறான். என்ன புரிய வைக்கிறான்? லியஅபுதூனி, என்னை நீங்கள் வணங்க வேண்டும். மார்க்கத்திலே வணக்கம் என்றால் என்ன? அல்லாஹ்விற்காக நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்து அல்லாஹ்வை படைத்தவனாக ஏற்று அவனால் படைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். படைத்தவனுக்கு படைப்பினம் கட்டுப்பட வேண்டும் என்பது நியதி. அந்த நியதிக்கு உட்பட்டு இறைவா நீ எஜமான, நான் உன்னுடைய அடிமை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதர்களாக திகழ்கின்ற நமக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அதை குர்ஆனுடைய பல வசனங்கள் வாயிலாக நமக்கு புரிய வைக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றோம். குர்ஆனுடைய 6வது அத்தியாயத்தினுடைய 162 163 ஆகிய இரு வசனங்களாக குர்ஆனிலே நாம் காணலாம். அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வ நுசுகி, என்னுடைய வணக்கத்தினுடைய முறைகள், வ மஹ்யாய, நான் வாழுகின்ற இந்த வாழ்க்கை, வ மமாதி, இந்த வாழ்க்கையை முடித்து வைக்கக்கூடிய மரணம், அதாவது அந்த மரணத்திற்கு பிறகு உள்ள மறுமையினுடைய அந்த வாழ்க்கை, லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்விற்கு சமர்ப்பணம். அல்லாஹ்விடத்தில் இதோ நான் ஒப்படைத்து விட்டேன். லா ஷரீக லஹ், அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், அந்த அகிலத்தினுடைய அதிபதி எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவனுக்கு ஈடு இணை துணை யாரும் இல்லை, நிகர் யாரும் இல்லை. அவனுக்கு உதாரணமானவர்கள் உவமையானவர்கள் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. ஆக அப்படி ஈடு இணை இல்லாத அந்த இறைவனுக்காக என்னுடைய வாழ்க்கையையும் மரணத்தையும் நான் சமர்ப்பித்து விட்டேன் என்று தூதரை நீங்க சொல்லுங்க என்று நம்ம அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழ்கின்ற அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான். அவர்கள் சொல்லிவிட்டார்கள். குர்ஆனிலே வசனமாக அது இடம்பெற்று விட்டது. வபிதாரிக உமிர்த்து, இதற்கு தான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வை எஜமானனாக ஏற்று அவனுடைய அடிமை என்பதை பறைசாற்ற வேண்டும் என்பதுதான் எனக்கு இடப்பட்ட கட்டளை. வஅன அவ்வலுல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள்ல இதோ நான் முதன்மையானவனாக இருக்கிறேன். நான் லாஸ்டா இருக்க மாட்டேன். படை தளபதிகள் பொதுவாக லாஸ்டா இருப்பார்கள். தலைவர்கள், தலைமை தாங்கக்கூடியவர்கள் இறுதியில இருப்பார்கள். இல்லை, நான் ஃபர்ஸ்டா இருப்பேன், உங்களுக்கு வழிகாட்டுவேன் என்பதை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்கிறான். அவர்களும் சொல்லிவிட்டார்கள். ஆக அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். அல்லாஹ்வுக்கு அடிமையா இருக்கிறோம்னா ஷைத்தானுக்கு அடிமையா இருக்க கூடாது, நம்முடைய மனோ இச்சைகளுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பத்தாருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, நம்முடைய செல்வத்திற்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது, ஊருடைய பழக்கம் குடும்பத்தினுடைய பழக்கத்திற்கு அடிமையா இருக்கக்கூடாது என்ற இத்தனை அர்த்தங்கள் அதற்குள்ளே அமைந்திருக்கிறது. இதெல்லாம் பார்த்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னெடுக்கின்றோமா என்பதை சற்றே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புல் தூதரே சொல்லுங்கள், இன்னி நுஹீது அன் அஅபுதல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையெல்லாம் எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவைகளை விட்டெல்லாம் நான் அதை வணங்குவதை விட்டு தடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை சொல்லுங்கள். நான் சிலையை வணங்க மாட்டேன், சைத்தானை வணங்க மாட்டேன், என் உள்ளத்தை நான் வணங்க மாட்டேன். என்னுடைய வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே. லம்மா ஜாஅனியல் பையினாத்து மிர் ரப்பி, என் இறைவன் புறத்தில் இருந்து தெளிவான ஆதாரம் அத்தாட்சி என்னிடத்தில் வந்த பிறகு அல்லாஹ் அல்லாதவைகளை நான் எப்படி வணங்குவேன்? அது எனக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அது தடை என்றால், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவது தடை என்றால் எனக்கு இடப்பட்ட கட்டளை என்ன? அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புக்கு என்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பித்து அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு இடப்பட்ட கட்டளை என்று தூதரே சொல்லுங்கள் சொன்னார்கள். சொன்ன அடிப்படையில் தம்முடைய வாழ்க்கையை அமைத்து காட்டினார்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு வெட்ட வெளிச்சமானதாக, அவ்வளவு தெளிவானதாக அமைந்திருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் நமக்கு எதற்காக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான்? அல்லாஹ்வுக்கு அடிமையா இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் விஷயத்தில் நாம் எஜமானர்கள் இல்லை என்பதை தெளிவாக நாம் அறிய வேண்டும். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வெறும் கட்டளையாக மட்டும் அல்லாம
உதாரணங்களை வச்சு புரிய வைக்கிறோம். அதோ அந்த உதாரணத்தை பாரு, இந்த உதாரணத்தை பாரு, இந்த உதாரணத்தை பாரு என்று உதாரணங்கள் அவ்வளவு கொட்டி கிடக்கிறது. அவைகளை நாம் அசை போட்டு பார்க்க வேண்டும். அவைகளை ஒப்பு நோக்கி அவைகள் வாயிலாக கிடைக்கக்கூடிய அந்த பாடத்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்ன முதல் நபி யாரு? அவர்கள் தான் முதல் மனிதர், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் என்ன உங்களை நம்மள மாதிரியா இல்லை. நாம் அனைவரும் தாய் தந்தைக்கு பிறந்திருக்கிறோம் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அற்புதமாக அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், பிறந்தவர்கள் இல்லை, அற்புதமாக படைக்கப்பட்டவர்கள். யாரால் படைக்கப்பட்டார்கள்? அகிலங்களுடைய அதிபதியாக இருக்கின்ற ரப்பு ரஹ்மானுடைய நேரடியான உத்தரவை கொண்டு படைக்கப்பட்டவர்கள். லிமா ஹலகது பியதைய, என்னுடைய இரு கரத்தால் எந்த படைப்பை நான் படைத்தேனோ. நம்முடைய மூலப்பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்பட்டார்கள். தாய் தந்தை அப்படிங்கிற அந்த பலவீனம் அவர்களுக்கு இல்லை என்றால் எவ்வளவு பெரிய சிறப்பு. அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் நேரடியாக உயிரை அவர்களுக்கு ஊதுகின்றான். அல்லாஹ் அவர்களை கட்டமைக்கின்றான், எல்லா பலங்களையும் தருகின்றான். அது மட்டுமல்லாம கல்வியை, அறிவை, ஞானத்தை அவர்களுக்கு தருகிறான். அவன் எல்லாத்தையும் வச்சிருக்கோமே, எல்லாவற்றை விட மகத்தானது தெரியுமா? சிந்தனை தான் பெரியது. காசு பணம் பெருசு கிடையாது, உடல் அழகு பெருசு கிடையாது, கம்பீரம் பெருசு கிடையாது. எது? தூய சிந்தனை, அதான் பெரியது. அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நேரடியாக ஊட்டுகிறான். எந்த கல்வி நமக்கு புரட்சியை கொடுக்கும், சிறப்பை கொடுக்கும், எழுச்சியை கொடுக்கும் என்று நாம சொல்லுகின்றோமோ அந்த கல்வியை நாமெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் கற்றிருப்போம். நாம ஆசிரியர்களிடத்தில் மனிதர்களிடத்திலிருந்து கற்றிருப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட படிச்சாங்க? நேரடியாக அல்லாஹ்விடத்தில் இருந்து. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லம ஆதமன் அஸ்மாஅ குல்லஹா, ஆதமுக்கு அனைத்து பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அப்ப பெயர் கற்றுக் கொடுத்தானா? இது மைக்கு, இது ஸ்டாண்டு, அது கேமரா, அது ஸ்டாண்டு, இப்படி எல்லாம் கற்றுக் கொடுக்கல. அது பேர்னா பேருடைய விவரங்கள். இதனை கொண்டு உள்ள பிரயோஜனம் என்ன? அனைத்தையும் நாமெல்லாம் படிச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் துறை வாரியாக படிச்சிருப்போம். ஒருத்தர் கம்ப்யூட்டர் பத்தியே படிச்சிருப்பாரு, ஒருத்தர் டாக்டருக்கு படிச்சிருப்பாரு, ஒருத்தர் சட்டம் படிச்சிருப்பாரு, ஒருத்தர் ஆசிரியர் படிச்சிருப்பாரு, ஒருத்தர் மார்க்கத்தை படித்திருப்பார். நம்ம ஒவ்வொன்னெல்லாம் படிச்சிருக்கோம். எல்லாத்தையும் படித்தவர்கள் யார்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதமுடைய கல்வியை வானவர்களாக கூட மிஞ்ச முடியவில்லை. எந்த வானவர்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை அமைத்திருக்கின்றானோ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஹும் முஅக்கிபாத்துன் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி. மனிதனை தனியா வச்சிருக்கோம் நீங்க நினைக்காதீங்க. அவனுக்கு முன்னால பின்னால செல்லக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். நல்லதை எழுதக்கூடிய வானவர்கள், கெட்டதை எழுதக்கூடிய வானவர்கள், அரசை சுமக்கக்கூடிய வானவர்கள், உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள், சூர் ஓதக்கூடிய வானவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தினுடைய பணிகளை செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு வானவர்களுடைய கரத்தில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். ஆக அப்படிப்பட்ட அந்த வானவர்களே கூட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கல்வியை, ஞானத்தை மிஞ்ச முடியவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், அம்பிஹும் பிஅஸ்மாஇஹிம் ஃபலம்மா அம்பாஹும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்னத்தை கற்றுக் கொடுத்தானோ வானவர்களிடத்தில் அல்லாஹ் வச்சு நீங்க சொல்லுங்க, அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்ல தெரியல. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, இறைவா நீ நமக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேற எதுவும் நமக்கு தெரியாதே என்று யாரு? வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கின்ற வானவர்கள் சொல்கிறார்கள். அந்த சமயத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கல்வியை, அவருடைய ஞானத்தை, அவருடைய ஆற்றலை, அவருடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களுக்கு கட்டளை இடுகிறான், உஸ்ஜுது லி ஆதம, ஆதமுக்கு பணியுங்கள், ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள், ஆதமுடைய சிறப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபஸஜது, வானவர்கள் அனைவரும் ஆதமுடைய உயர்வை ஏற்றுக்கொண்டார்கள். இல்லா இப்லீஸை, இப்லீஸை தவிர. குர்ஆன் பல இடங்களில் இதை பதிவு செய்கின்றது. ஆக இப்படியான ஒரு சிறப்பை பெற்றவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு அடுத்து நமக்கெல்லாம் உலக வாழ்க்கை. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில நல்லது இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது, ஏற்றம் இருக்கிறது, இறக்கம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, லாபம் இருக்கிறது, எல்லாம் கலந்தது, இன்பமும் துன்பமும் கலந்தது உலகத்தினுடைய வாழ்க்கை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுடைய ஜோடியை படைத்து கொடுத்த முதல் வாழ்க்கை எது?
சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை. யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah, ஆதமே நீரும் உன்னுடைய ஜோடியும் உன்னுடைய மனைவியும் இதோ இந்த சொர்க்கத்திலே தங்குங்கள். எந்த துன்பமும் இல்லாத பாதிப்புகள் இல்லாத அந்த சொர்க்கத்திலே அவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள். என்ன எங்க வேண்டும் என்றாலும் நீங்கள் தங்கிக் கொள்ளலாம், எதை விரும்புகிறீர்களோ அதை உண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்க நெருங்கக்கூடாது. அது புளிய மரமா வேப்ப மரமா அதெல்லாம் நமக்கு சொல்லப்படுது. இந்த மரத்தை நெருங்கக்கூடாது, ஒரே ஒரு கட்டளை. அந்த கட்டளைக்கு மாறு செய்தார்கள். நல்ல கவனிங்க, இங்கதான் பாயிண்ட். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவுதான் சிறப்பை கொடுத்தான். மீண்டும் சொல்ல தேவையில்லை, நேரம் எடுக்கும். ஆக அவ்வளவு சிறப்புகளை கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை அவர்கள் மீறுகிறார்கள். அதுவும் தானா மீறிட்டாங்களா? இல்ல, ஷைத்தான் ஊசலாட்டத்தை போடுறான். எந்த இபிலீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணியாத காரணத்தினால் அல்லாஹ்வுடைய சபையை விட்டு தூரமாக்கப்பட்டானோ அந்த இபிலீஸுக்கு இவர் நல்ல நிலையில இருக்கிறது பிடிக்கல. அப்ப பல பேர் நல்ல நிலையில இருக்கும்போது இன்னொரு எப்படியாவது காலை இழுத்து விடணும்னு நினைக்கிறான். அவன் இபிலீஸுடைய காரியத்தை செய்யறான்னு அர்த்தம், ஷைத்தானுடைய காரியத்தை அவன் செய்கிறான் என்ற அர்த்தம். வாழ விடு. இதுதான் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு முஸ்லிம் அல்லாதவன் இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல அம்சம் கூட முஸ்லிம் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு வெட்கக்கேடு. சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இபிலீஸ் என்ன பண்றான்? ஆதமும் உள்ள இருக்கிறது, சிறப்பான வாழ்க்கையை அவர்கள் கட்டமைத்துக் கொண்டிருப்பது பிடிக்கல. வஸ்வசாவை போடுறான். வஸ்வஸ இலைஹி ஷைத்தான் قال يا آدم هل أدلك على شجرة الخلد وملك لا يبلى. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை இந்த நிலையில நிரந்தரமாக தக்க வைக்கக்கூடிய ஒரு திட்டம் என்னிடத்துல இருக்கிறதா, அதை உனக்கு சொல்லிக் கொடுக்கட்டுமா என்று இபிலீஸ் வெளியே இருந்துட்டு கேட்கிறான். ஊசலாட்டத்தை போடுறான். அல்ல அந்த பவர் அவனுக்கு கொடுத்திருக்கான். சில பேரை பார்க்கலாம், அப்படியே பார்த்த உடனே மயக்கிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்த உடனே மயங்கி போய் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கதானே செய்யறோம். தொழுகைக்கு வருவோம், அப்ப பார்க்க எத்தனை ஃபித்னாக்கள், எத்தனை முசீபத்துகள். ஒரு ஜும்மா அந்த விஷயத்துல நம்மிடத்துல எவ்வளவு கவனக்குறைவு இருக்கிறது. முதல் நேரத்திற்கு வரக்கூடியவர்கள் நம்மில எத்தனை பேர் வாங்க சொல்லும் போது வர்றதுக்காக வருவோம் என்று சொன்னால் இதெல்லாம் என்னங்க இதெல்லாம். ஆகவே ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களுக்கு எந்த அளவுக்கு நாம் ஆட்பட்டவர்களா இருக்கிறோம் பாருங்கள். ஷைத்தான் எப்படி நம்முடைய கவனங்களை சிதறடித்து வைத்திருக்கிறான் பாருங்கள் என்பதை நாம சிந்திக்க வேண்டும். இப்பதான் சிதறடிச்சான். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. நீங்க இங்கே தங்கணுமா அந்த மரத்திலிருந்து சாப்பிட்டுங்க, இங்க தங்கிடுவீங்க. ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளை மறந்துட்டாங்க. மறந்து ஷைத்தானி இபிலீஸுடைய அந்த கட்டளைப்படி அந்த மரத்திலிருந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட காரணத்தினால் படைச்சல் யாரை? ஆதமை அல்லாஹ் நேரடியா படைக்கிறான், நேரடியா உயிரை கொடுக்கிறான், நேரடியாக அவர்களை கட்டமைக்கின்றான், பல சிறப்புகளை தருகின்றான், மாணவர்களை பணிய சொல்கின்றான். இவ்வளவெல்லாம் சிறப்புகளை கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் சின்ன ஒரு தப்பு செஞ்ச உடனேயே போனா போட்டோம் என்று அல்லாஹ் உபதேசம் செஞ்சானா, இங்கிருந்து வெளியே கடந்து இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது அவ்வளவு உயர்வு பெற்றவர்களாக உயர்ந்த இடத்துல இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்ச உடனேயே நான் எஜமானன், என் பேச்ச கேட்கறதுக்கு பதிலா நீ எப்படி இபிலீஸோடைய பேச்ச கேட்கலாம்? இங்கிருந்து வெளியேறுங்கள், இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கிருந்து வெளியேற்றான். வெளியேற்றி இந்த பூமியில கொண்டு வந்து அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். அந்த பூமியில தான் அவர்களுடைய சந்ததிகளாக இருக்கின்ற நாமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை தொடரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்ப இந்த பூமிக்கு வந்த பிறகுதான் சுதாரிக்கிறாங்க. சுதாரிச்சு அப்போ இன்னும் உறுதி கொள்கிறார்கள். என்ன? இறைவா, நான் செஞ்சது தப்புதான். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். இறைவா, நமக்கு நாமே அநியாயம் செய்து விட்டோம். நீ மன்னிக்காவிட்டால், நீ அருள் புரியாவிட்டால் நஷ்டம் நமக்குதான் யா அல்லாஹ், சிரமம் நமக்குதான் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்றானா? என்ன அர்த்தம்? அந்த ஆதமோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பு கொண்டவர்கள் எல்லாம் வாழுகின்ற நீங்கள் கிடையாது. நீங்க எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யலாம் என்பதுதானே. ஆக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செஞ்ச அந்த சமயத்தில் எஜமானனாக நடந்து கொண்டு நீ அடிமை, நீ எப்படி எனக்கு மாறு செய்யலாம்? நீ மாறு செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டாயா? ஆக என்னுடைய அருளை விட்டு நீ தூரமா போ என்று சொல்லி சொர்க்கத்தை விட்டு அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் என்றால்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை கொண்டு நமக்கு என்ன சொல்ல வர்றான்? ஆதமாகவே இருந்தாலும் அவன் அல்லாஹ்வுக்கு அடிமைதான். அடிமை தலையில் இருந்து அல்லாஹ் ஆதமுக்கு கூட விடுதலையை தர மாட்டான். வெறும் ஆதமுக்கு மட்டும் பாடம் இருக்கா? இல்லை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அகில உலகத்தினுடைய தூதராக இருந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அகில உலகம் அனைவருக்கும் தூதராக இருக்கிறார்களோ, எந்த பிரதேசமாக இருக்கட்டும், எந்த இனமா இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், அனைவருக்கும் தூதர் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகத்தினுடைய தூதராக இருக்கிறார்கள். அப்படியே கொஞ்சம் முன்னால வந்துருங்க. பிறகு வரக்கூடிய சகோதரர்களுக்கு இடமளிக்கும் விதமாக தாமதமாக வரக்கூடிய அன்பு சகோதரர்கள் 2 ரக்காத் சுருக்கமாக சுன்னத் தொழுதவர்களாக சபையில் அமருங்க. தொழாம அமரக்கூடாது. இதுதான் நபி வழி, கவனத்தில் கொள்ளுங்கள். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அகில உலகத்தினுடைய தூதராக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சஞ்சாரத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கொண்டு வர்றான். கொண்டு வந்த பிறகு இருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய சந்ததிகளை அல்லாஹ் தொடர்பு செய்கிறான். அதற்கு முந்தி இருந்தவர்களை அல்லாஹ் அழிச்சுட்டான். ஒரு பெரிய வெள்ள பிரளயம் வந்தது. அந்த வெள்ள பிரளயத்திலே அநியாயக்காரர்கள், அநீதி இழைத்தவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள். குர்ஆன் தெளிவாக சொல்றது. பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறார். வான்னி ஃபضلتكم على العالمين, அகிலத்தார் மீது உங்களுக்கு நாம் சிறப்பை கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையில பனு இஸ்ரவேலர்கள் சிறப்பு பெற்றவர்கள். அந்த பனு இஸ்ரவேலர்களையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 17ஆம் அத்தியாயத்தில் எப்படி கூறுறான் தெரியுமா? ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ, நூஹோடு கப்பல்ல காப்பாற்றப்பட்டார்கள் அவர்களுடைய சந்ததிகள் நீங்கள். நூஹ் எவ்வளவு சிறந்தவர், அவர்களுடைய சந்ததிகளாக இருக்கின்ற பனு இஸ்ரவேலர்களை உங்களுக்கு நாம சிறப்பை கொடுத்திருக்கிறோம் என்றால் அந்த சிறப்பை இழக்கக்கூடிய அடிப்படையில் உங்களுடைய நடவடிக்கை இருக்கலாமா என்று கேட்கும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளே என்று சிறப்பு பெற்ற பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் அழைக்கிறான் என்று சொன்னார். சிந்தித்து பாருங்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு சிறப்பு பெற்றவர்கள். 950 வருஷம் தூதராக இருந்து பிரச்சாரம் செய்தவர்கள். அவர்கள் பிரச்சாரம் செஞ்சு என்னெல்லாம் அந்த மக்களிடத்தில் இருந்து பதில் வந்தது அப்படிங்கிறது அவர்கள் செஞ்ச அந்த துஆவை குர்ஆனுடைய சூரத்து நூஹ் என்று சொல்லக்கூடிய 70வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தெளிவாக 71வது அத்தியாயத்தில் பதிவு வைத்திருக்கிறார். குர்ஆனுடைய 71வது சூராவுக்கு பேரே சூரத்து நூஹ். அந்த நூஹ் அதெல்லாம் நம்ம எடுத்து ஓதி இருக்கிறோமா கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர் படிச்சோம், அதை படிச்சோம், வாட்ஸ்அப் படிச்சோம், ஃபேஸ்புக் படிச்சோம், அதெல்லாம் பார்த்தோம். எப்பவாவது சூரத்து நூஹ் எடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி அமைந்தது எடுத்து படிச்சோமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு சிறப்பு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். 950 வருஷம்னா நம்மளாம் ஒரு 90 மணி நேரம் கூட அல்லாஹ்வுடைய அந்த அழைப்பு பணிகள்ல இருந்தோமாங்கிறது கேள்வி. ஆனால் அவர்கள் ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 1050 குறைவாக 950 வருஷம் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு சிறப்பு பெற்றவர்கள். அப்படியெல்லாம் சிறப்பு பெற்றவர்களாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவி கெட்டவர்களுக்கு முன்னுதாரணம் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன். வலல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு, காஃபிர்களுக்கு முன்னுதாரணம். காஃபிர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இதோ நூஹுடைய மனைவி மாதிரி இருப்பாங்க, லூத்துடைய மனைவி மாதிரி இருப்பார்கள். வலல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹின் வ இம்ராஅத லூத் கானதா தஹ்த அப்தைன் மின் இபாதினா ஸாலிஹைன், நம்முடைய சாலிஹான அடியார்களுக்கு மனைவிமார்களாக இருந்தார்கள். ஃபகானதாஹுமா, இவர்கள் கொண்டு வந்த அந்த நேர்வழியை மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் மனைவிங்கிறது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய பாஷையில சொன்னோம்னா லிபாசன், உங்களுடைய ஜோடிகள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள். இப்ப நான் போட்டிருக்கிற ஆடை, நீங்க போட்டிருக்கிற ஆடை என் உடலோடு பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. என்னுடைய உடலை எடுத்து உங்களுக்கு காட்டக்கூடியதாக, அதாவது என்னுடைய உடலை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில லிபாஸ், நகமும் சதையும் நம்ம சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி அவ்வளவு நெருக்கத்தில் உள்ளவர்கள், அவர்களில் இருந்துதான் சந்ததிகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மனைவி கூடவே உள்ளவர்கள் இப்ப நான் நேர்வழியில இருக்கிறேன், ஏன் பஞ்சாபி நேர்வழியில இல்லைன்னு மக்கள் யாராவது பேசுறாங்கன்னா எனக்கு எவ்வளவு நோவினை கொடுக்கும். அதாங்க பேசுறாரு, ஆனா பஞ்சாபி அப்படின்னு கேட்கும் போது நடத்தை கெட்டவளா இருக்கிறான் நான் பேசும் போது எவ்வளவு மனசு வலிக்கும். சிந்தித்து பாருங்கள்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் பிரச்சாரம், அவ்வளவு சிறப்பு பெற்றவர்கள். ஆனா மனைவிக்கு நேர்வழி இல்லைன்னா என்னத்தை அல்லாஹ் சொல்ல வர்றான்? நூஹாகவே இருந்தாலும் என் அடிமை அவர். நான் யாருக்கு நாடுகிறேன் அவருக்கு தான் நேர்வழியை கொடுப்பேன். நேர்வழிக்குரிய முன்மாதிரியா நூஹா ஆக்குவேன். வழிகேடுக்குரிய முன்மாதிரியா அவருடைய மனைவியே ஆக்குவேன். ஆக எஜமானன் நான். பெரிய ஆதாரம் இருக்கிறதா இல்லையா? நூஹுடைய மனைவியை கொண்டு மட்டுமா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்கும்? மனைவியை விட கூடுதலாக நாம எல்லாரும் நேசிக்கிறது யாரு? அவர்கள் மூலமாக நமக்கு வரக்கூடிய சந்ததிகளை நாம நேசிப்போம். நம்முடைய பிள்ளையை, நம்முடைய பையனை நம்ம நேசிப்போம். ஆக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பையனை கொடுத்தான். எந்த லிஸ்ட்ல இருந்தார்? காஃபிர்களுடைய லிஸ்ட்ல அவன் இருக்கிறான். ஒரு பெரிய வெள்ள பிரளயம் வருகிறது. அந்த வெள்ள பிரளயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அழிக்கின்றான். வரலாறு பதிவு செய்கின்றது. குர்ஆன் அதை உறுதிப்படுத்துகின்றது. ஆக அப்படிப்பட்ட அந்த நிலையில அவர்களுக்கு ஒரு கப்பலை கட்டமைக்கிறார்கள். அந்த கப்பல்ல யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களோ அவர்கள் எல்லாம் சேர்த்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த கப்பல்ல ஏறாதவன் யாரு? இவருக்கு பிறந்த இவர்களுடைய மகன். அல்லாஹ் குர்ஆனிலே அதை பதிய வைக்கின்றான். வனாதா நூஹுர் ரப்பஹு வகான ஃபீ மஅஸிலின். அவன் விலகி இருந்த அந்த சமயத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். யா புனையர்கம் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன். என்னுடைய அருமை மகனே, என்னுடைய அருமை புதல்வனே, இதோ இந்த கப்பல்ல ஏறிக்கொள், காஃபிர்கள்ல ஆயிராதே என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிரிட்டிக்கலான ஆபத்து நிறைந்த அந்த சமயத்துல சொல்லுகிறார்கள். தண்ணி ஏறிக்கிட்டே போகுது. அப்ப அந்த சமயத்துல சொல்லும் போது அவன் என்ன சொன்னான்? நான் மலையில ஏறிக்கொள்வேன். அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹ். இது அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு வரக்கூடியது. அல்லாஹ் அருள் புரியக்கூடியவர்களை தவிர யாரும் தப்ப முடியாது. வந்திருப்பா கப்பலுக்கு வரலாம். இப்ப இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். வஹால பைனஹுமல் மௌத். ஒரு பெரிய அலை வந்தது, அவனை மூழ்கடித்து விட்டது. குர்ஆன் பதிவு செய்கிறது. அதற்கு அடுத்து அந்த தண்ணி எல்லாம் வந்துகிறது, அந்த மழை இருக்கிறது. அதற்கு அடுத்து ஒரு நிலை, ஒரு சூழல் வந்த பிறகு உடனே கப்பலை விட்டு இவர்கள் இறங்குறாங்க. அப்ப கப்பல் தரை கட்டி நிக்குது. எங்க நிக்குது? மலையின் மீது நிக்குது. ஜூதி மலையின் மீது கப்பல் நிக்குதுன்னா மலை அளவுக்கு வெள்ளப்பிரளயம் வந்திருக்கிறது. உலக வரலாறுல இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது என்று பதிவு செய்கிறது என்று சொன்ன சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சமயத்துல இப்ப கப்பல் தரை தட்டி நிற்கும் போது அல்லாஹ் இடத்துல இவங்க துஆ செய்றாங்க. வனாதா நூஹுர் ரப்பஹு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய இறைவனையே அழைத்து பிரார்த்தித்தார்கள். இன்னப்னி மின் ஆஹிலி. இறைவா, அழிக்கப்பட்டவர்கள் என் மகனும் இருக்கிறான். அழிக்கப்பட்டவர்கள் என் மகனும் இருக்கிறான். வ இன்ன வஅதகல் ஹக். நீ காப்பாத்துவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாய். ஆனா அவன் அழிக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்ல இருக்கிறானே, யா அல்லாஹ் கொஞ்சம் நீ பரிசீலனை பண்ணு. பரிசீலனை பண்ணுனா என்ன? அழிஞ்சவனை உயிர்ப்பிச்சு கொடுன்னு கேட்கல. ஏன் என்னுடைய நல்லவர்களுடைய லிஸ்ட்ல அவனை கொண்டு வந்துரு என்று அல்லாஹ் இடத்துல கேட்கிறார். கேட்கறது எப்படி கேட்கிறாங்க? வாந்த அர்ஹமுர் ராஹிமீன். நீ ரஹம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ரஹம் செய்கிறவன், யா அல்லாஹ் என்னுடைய இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாயாக என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல துஆ செய்த அந்த சமயத்துல அல்லாஹ் இடத்துல இருந்து பதில் எப்படி வருதுங்கிறத இதான் பாயிண்ட். யா நூஹே இன்னஹு லைஸ மின் அஹ்லிக. உன் குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது, இவர் மகன் தான். ஆனா நீங்க தூதரா இருக்கிறீங்க, நேர்வழியை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கின்ற இந்த நிலையில உங்களுக்கு பிறந்தா மட்டுமே மகன் கிடையாது. உங்க வழிமுறையை கடைபிடிக்கணும். இல்ல கடைபிடிச்சாதான் உன் குடும்பம். நம்ம சிந்திக்கிறோங்க. நான் நேர்வழியில இருக்கிறேன், என் குடும்பம் என்ன கேள்வி கட்டு போனா நமக்கு என்ன? நம்ம நினைச்சோம்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்ற பாருங்க, இதை நமக்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவ அந்த மகனை பத்தி தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? யா நூஹே இன்னஹு லைஸ மின் அஹ்லிக. அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை. உனக்கு பிறந்தா மட்டும் உன் குடும்பம் இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அவன் அடிமை ஆகும். அவன் தான் மனோ இச்சைக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொன்னால், ஷைத்தானுக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொன்னால் உங்க குடும்பத்தில் எப்படி வருவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ். இது நல்ல காரியம் கிடையாது. இப்படி என்கிட்ட துஆ செய்யக்கூடாது. உங்களுக்காக செய்யுங்க.
அழிந்து போன உங்க மகனுக்காக, அவனுடைய நேர்வழிக்காக நீங்க எப்படி துவா செய்யலாம்? இன்னும் அவன் நேர்வழிக்கு நம்ம துவா செய்யணும். எப்ப? மகன் உயிரோட இருக்கும் போது, மக உயிரோட இருக்கும் போது துவா செய்யணும். மௌத்தா போயிட்டாங்க, சிறுக்கிலேயே போயிட்டாங்க, கேட்க கூடாது அல்லாஹ் இடத்துல. மகனாகவே இருந்தார். இது பெரிய ஆதாரம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு வந்து அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான், இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ் ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன். உமக்கு அறிவு ஞானம் இல்லாததை என்னிடத்திலே கேட்காதீர்கள். இன்னி அஇதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன். நீங்கள் அறிவீனர்களுடைய லிஸ்ட்ல போயிடுவீங்க என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க தெரியுமா? நம்ம பாஷையில நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நீங்க இப்படி கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா அவனை உங்க லிஸ்ட்ல சேர்க்க மாட்டேன், உங்களை தூக்கி அவன் லிஸ்ட்ல சேர்த்துருவேன். உங்களை தூக்கி நூஹே 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணி இருக்கிறீங்களே, உங்களை தூக்கி அவன் லிஸ்ட்ல சேர்த்துருவேன் என்று அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான் என்றால், போனா போட்ட ஒரு மனைவிக்காக தானே கேட்கிறார், போனா போட்ட ஒரு மகனுக்காகத்தான் கேட்கின்றார் என்று அல்லாஹ் பார்த்தானா? நான் எஜமானன், நீங்கள் அடிமை. என்ன கட்டளை அதோட முடிச்சுக்கணும். கட்டளை என்ன? யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களோ அவர்களை கப்பல்ல ஏத்துங்க. ஈமான் கொள்ளாதவர்கள் உங்க மனைவியா இருந்தாலும் சரி, உங்க மகனா இருந்தாலும் சரி, விட்டு விடுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாத்தமா யாரெல்லாம் அழிஞ்சு போயிட்டா அவன் ஏன் லிஸ்ட்ல சேர்த்துக்க என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், உங்களுக்கு அவன் லிஸ்ட்ல சேர்த்துருவேன் என்று அல்லாஹ் சொல்றான். உடனே அவர்கள் சுதாரிக்கிறார்கள். அல்லாஹ் இடத்துல எப்படி துவா செஞ்சாங்க? 11வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். பால அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள். ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லி பிஹி இல்முன். எனக்கு தெரியாத விஷயத்தை உன்கிட்ட கேட்டதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். உன்னிடத்தில் இப்படி கேட்பதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வயில்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி அகும் மினல் ஹாசிரீன். நீ மன்னிக்காவிட்டால், நீ அருள் புரியாவிட்டால் நஷ்டம் அடைந்தவர்களுடைய லிஸ்ட்ல நான் வந்துருவேன் யா அல்லாஹ் என்று சாமானியவர் செய்த துவா இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா. ஆக இது சொல்லக்கூடிய பாடம் என்ன? தூதர்களாகவே இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களையும் அடிமைகளாக தான் நடத்தியிருக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட உயர்வா யாருங்க நம்ம சொல்ல முடியும்? நபிமார்கள் கான உம்மத்தன், ஒரு சமூகமாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் சொல்றான். சமூகமாக இருந்தார்கள் என்றால் அப்படியே அவருக்கு ஒரு தலை கிடையாதுங்க, 1000 தலை. அவருக்கு ஒரு உடல் கிடையாது, 1000 உடல். அப்படியே டைலாக் பேசுவாங்கல்ல, ஓங்கி அடிச்சா 1.5 டன்னு, அப்படி கிடையாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமூகமாக இருந்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு சமூகம், பல லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் செய்யக்கூடிய காரியத்தை ஒரு தனி மனிதர் செய்தார்கள். அல்லாஹ் காட்டுறானே. ஹஜ்ஜுக்கு நம்ம போறோம், ஹஜ்ஜில உள்ள எல்லா கிரியைகளும், உம்ராவுல உள்ள கிரியைகள், சாயி சஃபா மர்வாவுக்கு இடையில ஓடுறீங்க, அந்த காபத்துல்லாஹ் பாக்குறீங்க, காபத்துல்லாஹ்வுடைய தவாஃப் செய்றீங்க. அதெல்லாம் யாரு? பல லட்ச மக்கள் அனுபவிக்கிறார்களே. இதற்கெல்லாம் ஒரு மூல ஆதாரம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் தான் புனர் நிர்மாணம் செய்து அடையாளப்படுத்தி காட்டியவர்கள். அப்படிப்பட்ட தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு உயர்வு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை அனித்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. தூய வழியிலே நின்றார்களே, அந்த இப்ராஹிமுடைய மில்லத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அவ்வளவு உயர்வு பெற்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்னன்னு சொல்றான்? எஜமானராக இருந்தார் இப்ராஹிம் அப்படின்னா சொல்றான், வதுகுர், உபதேசம் செய்யுங்கள், நினைவூட்டுங்கள் இந்த மக்களுக்கு. யாரை? இபாதனா இப்ராஹிம் வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப். இப்ராஹிமாக, இஸ்ஹாக்காக, அவருடைய சந்ததி யாக்கூபாக இருந்த நம்முடைய அடியார்களை எடுத்து சொல்லுங்க. இப்ராஹிமும் எனக்கு அடிமை, அவருடைய மகன் இஸ்ஹாக்கும் அடிமை, அவர்களுடைய மகன் யாக்கூபும் அடிமை. எல்லாரும் தனக்கு தான் தோன்றிய அடிப்படையிலே செயல்பட முடியாது. ரப்பாக, எஜமானனாக இருக்கின்ற என் கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து சொல்றார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நம்ம எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்த உடனே எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்ன? இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்ம எதிர்பார்ப்பை விட நம்ம குடும்பத்தாருடைய எதிர்பார்ப்பு,
எப்போ ஸ்வீட் கொடுக்க போறீங்க, என்ன ரிசல்ட், போனீங்களா வந்தீங்களா என்று சொல்லி ஒரு திருமணம் நடந்த உடனே அடுத்த ஒரு வாரத்தில் இருந்து இந்த பஞ்சாயத்து ஆரம்பமாகக்கூடியதை நம்ம பார்க்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஆசை இருந்தது. இளமையில இருக்கிறார்கள், வாலிப பருவம், அப்பவே கல்யாணம் நடக்குது. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான பிள்ளையை கொடு, சாலிஹான பிள்ளையை கொடு, சாலிஹான பிள்ளையை கொடு. இளமை பருவத்திலே கேட்கிறார்கள், அதற்கு அடுத்து கட்டத்திலே கேட்கிறார்கள், முதுமையிலே கேட்கிறார்கள், அதுக்கு அடுத்து வயோதிகத்திலே கேட்கிறார்கள், தள்ளாத வயசு வரைக்கும் கேட்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்த பிள்ளைய எப்ப வாலிபரா இருக்கும் போது, இளைஞரா இருக்கும் போது, முறுக்கேறிய நிலையில இருக்கும் போது கொடுக்கல. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக், இஸ்மாயிலையும் அவர்களுடைய இஸ்மாயிலையும் இன்னொரு மகன் இஸ்ஹாக்கையும் அல்லாத முதுமை பருவத்திலே கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார்கள். இதை கொண்டு உள்ள விஷயம் என்ன? அல்லாஹ் எஜமான், அவன் எப்ப நாடுறானோ அப்பதான் செய்வான். இப்ராஹிம் ஆச்சே அப்படிங்கிறதுக்காக அவர் கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுத்துட மாட்டான். சிந்திக்கணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு உயர்வு பெற்றவர்கள். அவர்களுடைய தந்தை ஆசர் நரகத்தினுடைய கொள்ளி கட்ட சிந்திக்கணுமா இல்லையா? ஆசர் என்பவர், அவர் ஆசர் மீது தன்னுடைய தந்தை மீது அவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள். அந்த தந்தைக்காக எல்லாம் மன்னிச்சிரு என்று கேட்ட அந்த சமயத்துல தப்பு, அவர் என்னுடைய விரோதி என்று சொன்ன உடனே பலமா தபையன லஹு அன்னஹு அதுவுல் இல்லாஹி தபர்ராமி, அல்லாஹ் உனக்கு விரோதியா, நீ எஜமான, நான் உன்னுடைய அடிமை, இதோ நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லி தந்தையினுடைய பாசத்தை தூக்கி தூரம் தள்ளினார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கொடுத்திருப்பதே அல்லாஹ்வுக்கு முழு முதல் அடிமைகளாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஷைத்தானுக்கு கட்டுப்படக்கூடாது, இபிலீஸ் கட்டுப்படக்கூடாது, நம்முடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படக்கூடாது, தவறான விஷயங்களுக்கு பழக்க வழக்கங்களுக்கு கட்டுப்படக்கூடாது, உலகத்திற்கு கட்டுப்படக்கூடாது என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த விஷயத்தில்தான் நாம் அனைவரும் திசை மாறி இருக்கின்றோம். நபிமார்களுடைய அந்த வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தரக்கூடிய மகத்தான விஷயம், இவர்கள் எல்லாம் மனித குலத்தினுடைய வழிகாட்டிகளாக, சிறப்பு பெற்றவர்களாக, ஆன்மீக தலைவர்களாகவே இருந்தாலும் அவர்களும் என்னுடைய அடிமைகள் தான். அவர்களுக்கும் நான் தான் எஜமானன், எனக்கு அவர்களும் மாறு செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான் என்றால் இந்த விஷயத்தை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒப்பந்தத்தை தான் நாம போடுறோம், போட்டு மீறும். என்ன ஒப்பந்தம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா நாம் உன்னையே வணங்குவோம். உன்னையே வணங்கும்னா இறைவா உனக்கே அடிமையாக இருப்போம், உன்னிடத்திலேயே உதவியும் தேடுவோம் என்று சொல்லிவிட்டு மற்றவர்களுக்கு நாம கட்டுப்பட ஆரம்பித்தோம் என்று சொன்னார். நம்முடைய மனோ இச்சைகளுக்கு நாம கட்டுப்பட்டோம் என்றால் இது எப்படி? வரம்பு மீறிய ஒரு காரியமாயிற்று. ஒப்பந்தம் கரெக்டா போடணும், அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட்டை நாம மீறலாமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கொடுத்திருப்பது, நம்முடைய வாழ்க்கையையும் மரணத்தையும் அல்லாஹ்வுக்காக சமர்ப்பித்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த கட்டளை குர்ஆன் முழுவதும் இருக்கிறது. அந்த கட்டளை அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நம்முடைய மரணத்தை சந்தித்து நாளை மறுமையினுடைய மகத்தான வெற்றியை ஈட்டிக் கொள்ளக்கூடிய நற்பாக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் திகழச் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சம்பல் இன்றைக்கு ரொம்ப ஹாட் டாபிக்காக உள்ள விஷயம். சம்பல் என்பது உத்தரப்பிரதேசத்திலே மேற்கிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊருடைய பேர். அது ஒரு பெரிய நகரம். அந்த நகரத்தினுடைய பெயரை கொண்டே ஒரு மாவட்டமே அமைந்திருக்கிறது. அந்த சம்பல்ல அந்த சம்பலுடைய ஒரு பகுதியில ஷாஹி ஜாமியா பள்ளிவாசல் என்று ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் என்பது கோயிலை இடிச்சு தான் கட்டினாங்க. ஏன்னா ஒரு கூட்டம் இருக்கிறது, அரண்டவங்களுக்கு இருந்ததெல்லாம் பேய்ங்கிற மாதிரி பார்க்கிற பள்ளிவாசல்லாம் இது அதுவோ இதுவோ என்று கருதக்கூடிய ஒரு கூட்டம் சுத்தி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தினுடைய கரங்கள்ல இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த திமிர்த்தனத்தின் காரணமாக
இந்த கயமத்தனங்களை செய்து கொண்டிருப்பதை நாம பார்க்கலாம். அதன் காரணமாக கடந்த 24ஆம் தேதி போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய கலவரம் அங்க நடந்து, கலவரம் சொல்லக்கூடாது, பள்ளிவாசலை நோக்கி வந்த அந்த கயவர்களை தடுத்த காரணத்தினால காவல்துறையினுடைய அராஜகத்திற்கு பலியாகி கிட்டத்தட்ட 5 சகோதரர்கள் அங்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எல்லாமே வாலிபர்கள், சின்ன வயசுல உள்ளவர்கள். 5 சகோதரர்கள் காவல்துறையினுடைய துப்பாக்கி சூடுக்கு பலியாகி இருக்கிறார்கள். பலர் காயமடைந்திருக்கிறார்கள். பெரிய அளவிற்கு சொத்துக்களுக்கு சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அங்க அந்த நகரமே முடங்கி போய் இன்னைக்குதான் கொஞ்சம் அந்த நார்மல்சிக்கு ரிட்டர்ன் ஆகி கொண்டிருக்கிறது என்ற அந்த தகவல்களை இது எதற்காக நடந்தது என்று சொன்னால், அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு, ஷாஹி ஜாமியா பள்ளிவாசல் என்று சொல்லி. எப்ப இருந்து இருக்கிறது? 500 வருஷத்துக்கு மேல இருக்கிறது. அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அங்கே இருந்த அந்த பள்ளிவாசலை பாபர் அவர்கள் புனர் நிர்மாணம் செய்திருக்கிறார். பாபர் கட்டுந்தில்லை, பாபர் புனர் நிர்மாணம் செஞ்சிருக்கிறார். சீதனம் அடைந்திருக்கிறதே என்று சொல்லி கட்டு புனர் நிர்மாணம் செஞ்சது இருக்கா. இப்ப இந்த காலகட்டத்தில் உள்ளவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அது அப்படியே புனர் நிர்மாணம் செஞ்சது கோயிலை தான் கட்டினாங்க என்று சொல்லி பரப்பி விட்ட காரணத்தினால இப்போ ஒரு கூட்டம் தெரிஞ்சுட்டு இருக்கு. என்ன? இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா இடங்களையும் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. அப்ப அந்த அடிப்படையில போன 19ஆம் தேதி, நல்ல கவனத்துல கொள்ளுங்க, போன 19ஆம் தேதி ஒரு கருத்து இருந்ததை ஒரு மனுவாக சில கயவர்கள் கொண்டு போய் அங்க உள்ள ட்ரையல் லோக்கல் கோர்ட்ல போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதாவது இது கோயிலை இடிச்சு தான் கட்டினாங்க, அதை நீங்க மீட்டு கொடுங்க, அது கல்கிய பகவானுடைய கோயிலாக இருந்தது என்று சொல்லி அதற்கு ஒரு கற்பிதத்தை கொடுத்து சொன்ன உடனேயே எப்படி நீதிமன்றம் செயல்படுது பாருங்க. நாடு சீரழிஞ்சு போய் இருக்கிறதா அதையெல்லாம் பார்க்கறதுக்கு வக்கில்லாத இந்த நீதிமன்றங்கள் என்ன பண்ணுன்னா, அப்படியோ இதை நாம கருத்தில் கொள்ள வேண்டும், உடனே சர்வே நடத்த வேண்டும் என்று சொல்லி 19ஆம் தேதியே ஒரு கமிட்டியை போட்டு உடனே போய் சர்வே நடத்துங்கள் என்று சொல்லி 500 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசலை நோக்கி ஒரு வழக்கறிஞருடைய கமிட்டி அனுப்புன உடனே வர்றவங்க சும்மா வந்தாங்களா? இல்ல, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராமன் கூட்டத்தோட வந்தாங்க. இதெல்லாம் பார்த்தார்கள். இருந்தும் அந்த மக்கள் பொறுமை காத்தார்கள். ஒரு சர்வே. அதற்கடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சர்வம் முடிஞ்சிச்சு போன அந்த அறிக்கையை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுக்கறதுக்கு பதிலா இல்ல பத்தாது, இன்னொரு சர்வை நடத்த வேண்டும் என்று சொல்லி இன்னொரு சர்வைக்கு வந்த அந்த சமயத்துல தான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மக்களிடத்துல ஒரு பெரிய ஒரு புரட்சி வெடிக்கிறது. இது இதே காரியத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரட்சி வெடிச்சு கூட்டம் கூடின உடனே கூடிய அந்த கூட்டத்திற்கு எதிராக காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட 5 உயிர்கள் போயிருக்கிறது. இதுக்கெல்லாம் பின்னணி யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைக்கலாம் ஏதோ இன்றைக்கு உள்ள பிஜேபி ஆட்சி இது அது, அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, அவெல்லாம் அரண்டு போனாலும் அவன் கண்ணுக்கு இதெல்லாம் பேயாகத்தான் தெரியும் என்றாலும் கூட இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் தெரியுமா? நீதிமன்றங்கள் தான். வழிபாட்டு சட்டம் 1991 வர்ஷிப் ஆக்ட் 1991 என்று சொல்லி ஒரு சட்டமே இருக்கிறது. என்ன? இந்த மாதிரியான கருத்து கொண்டவர்களுடைய அந்த கருத்துகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக 1991 நாடாளுமன்றத்தின் வாயிலாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. என்ன? இந்த நாட்டிலே எத்தனை வழிபாட்டு தலங்கள் இருக்கிறதோ அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்தாலும் 1947 அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு உரியதாக இருந்ததோ அது அப்படியே தொடர வேண்டும். முஸ்லிமுடைய பள்ளிவாசல் முஸ்லிமுக்கு தான், இந்துவுடைய கோயில் என்றால் இந்துக்கு தான், ஜைன மதத்தினுடைய அந்த விகாரம் என்றால் அது அவர்களுக்கு, கிறிஸ்தவர்களுடைய சர்ச் என்றால் அது அவர்களுக்கு என்று சொல்லி சட்டத்தை இயற்றுகிறார்கள். பாபரி பள்ளிவாசலுடைய அந்த வழக்கை தவிர அதுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு, மற்ற எதற்கும் விதிவிலக்கு கிடையாது. எது எப்படி இருந்துச்சோ சுதந்திரம் அடையக்கூடிய அந்த சமயத்துல அது அப்படியே தொடர வேண்டும் என்ற அந்த சட்டம் என்பது இயற்றப்பட்டிருக்கிறது. சட்டத்திற்கு உட்பட்டதுதானே நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த கியான்வாட்டி பள்ளிவாசல்ல அது தளர்த்தி நீங்க போய் சர்வே நடத்தலாம் என்று சட்டத்திற்கு புறம்பாக நீதிமன்றமே, அது குறிப்பா உச்ச நீதிமன்றமே வழிகாட்டியதனுடைய பின்விளைவு தான் அவனை பார்த்துட்டு இன்னைக்கு இந்த ட்ரையல் கோர்ட்ல உள்ளவர் இவ்வளவு பெரிய கலவரத்துக்கு காரணம் யாரு? உச்ச நீதிமன்றம் அல்ல, இந்த ட்ரையல் கோர்ட் கொடுத்த ஆர்டர், அந்த ஆர்டர் காரணமாக இருக்கிறது. ஆக இந்த சட்டங்களை கால போட்டு மிதிக்கக்கூடியதாக இன்றைக்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது, நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்றால்
இந்த 5 உயிர் போச்சு பாருங்க. அங்க பலர் காயமடைந்திருக்கிறார்களே. ஒரு பெரிய கலவரத்திற்கு வித்திட்டது காவல்துறை, அரசாங்கம். இரண்டாவது ஃபர்ஸ்ட் இடம் நீதிமன்றம் தான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நாட்டிலே என்ன நடக்கிறது என்பதை பற்றியான விழிப்புணர்வை பெறக்கூடியவர்களாக இவர்களுடைய அந்த சூழ்ச்சிகளை, சதி திட்டங்களை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு முழு முதல் அடிமைகளாக இருந்து அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.